முதல் தேரிலே அதிதூதர் மிக்கேல் பவனியாக வருகின்றார். In the first car we have the archangel Michael. இரண்டாவது தேரிலே புனித செபஸ்தியார் பவனியாக வருகின்றார். In the second car we have Saint Sebastian. மூன்றாவது தேரிலே புனித அந்தோனியார் பவனியாக வருகின்றார். In the third car we have Saint Anthony of Padua. நான்காவது தேரிலே புனித யோசேப்பு பவனியாக வருகிறார். In the fourth car we have Saint Joseph, the most chaste spouse. உபயதாரர்கள் அத்தனை பேரும் வந்து கொண்டே இருங்கள். அங்கே நின்று கொண்டிருக்க வேண்டாம். பெரிய தேருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்க வேண்டாம். உபயதாரர்கள் அத்தனை பேரும் வந்து வியாகுல மாதா கோவிலுக்கு அருகில் நின்று கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். உபயதாரர்கள் வந்து கொண்டே இருங்கள். பெரிய தேருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்க வேண்டாம். அது உடனடியாக எடுத்து வருவதற்கு நீங்கள் இடையூறாக இருக்க மாட்டீர்கள். எனவே உடனடியாக அங்கே இருக்கின்ற உபயதாரர்கள் அத்தனை பேரும் வந்து கொண்டே இருக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். உபயதாரர்கள் நேராக வியாகுல மாதா கோவிலுக்கு அருகில் சென்று நின்று கொள்ளுங்கள். ஆவே மரியா என்று சொன்னவுடன் தேரானது உடனடியாக கிளம்ப வேண்டும். அதற்கு நீங்கள் நிச்சயமாக இடையூறாக இருக்க மாட்டீர்கள். எனவே தயவு செய்து சென்று கொண்டே இருங்கள். அன்னையின் அன்பு பக்தர்களே, இறைவனின் நிறை ஆசீர் திருத்தேர்ப்பவனியின் கருத்து என்ன, அது நிறைவேற்றப்பட வேண்டிய முறை என்ன
என்று நமது தாயாகிய திருச்சபை நமக்கு எடுத்து கூறியிருக்கிறது. திருப்பவனே அடக்க ஒடுக்கத்தோடு நடைபெற வேண்டிய ஒரு பக்தி முயற்சி. அது நமது திருமறையின் சுடர் விளக்காகவும் தவத்தின் அடையாளமாகவும் ஜபத்திற்குரிய எல்லையற்ற வல்லமையின் எடுத்துக்காட்டாகவும் விளங்க வேண்டும். அன்னையின் திருத்தேர் கோவிலுக்கு முன் வந்து நிற்கிறது. எல்லோரும் பக்தியோடு அமைதியிலே ஜெபியுங்கள். The fifth car is in front of the shrine with Our Lady of Velanganni. மானிடர் மனத்தில் இறை நம்பிக்கை பெருக, கிறிஸ்துவின் அன்பு அனைவரையும் ஆட்கொள்ள, நாடுகளிடையே அமைதி நிலவ, மக்களிடையே அன்பு பெருக, நம் உடலும் உள்ளமும் நலம் பெற, நமது குடும்பங்கள் செழிக்க, சமூக வாழ்வும் பொருளாதார வாழ்வும் உயர, நாம் அனைவரும் உருக்கமாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். சந்திரனை போல் அழகு வாய்ந்தவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், போர் முனையில் அணிவகுத்து நிற்கும் படையை போல் அச்சம் தருகின்றவராய், விடியற் காலை போல் அதோ எழுந்து வருகின்றவர் யார்? என் ஆன்மா ஆண்டவரை பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகின்றது. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினான். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்ப. ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர்தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையிலிருந்து அகற்றியுள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். சந்திரனை போல் அழகு வாய்ந்தவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், போர்முனையில் அணிவகுத்து நிற்கும் படையை போல் அச்சம் தருகின்றவராய், விடியற் காலை போல் அதோ எழுந்து வருகின்றவர் யார்? ஜென்ம பாவமின்றி உற்பவித்த மரியாயே, உம்மை நாடி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பிதாவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவரே, உமது தாயாகிய மிகவும் பரிசுத்த கன்னிகையை எங்களுக்கும் தாயாகவும் உம்மிடம் எங்களுக்காக பரிந்து பேசுபவராகவும் நியமிக்க திருவுளமானீரே. உம்முடைய வரங்களை தேடி உம்மை நாடி வருபவர்கள் அனைவரும் அவர் வழியாக அவற்றை பெற்று மகிழுமாறு அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோமாமே. புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய மாதாவே, எங்கள் இந்திய நாட்டிற்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய மாதாவே, உலக சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளும். Our Lady of Health Velankani, Pray for us. Our Lady of Health Velankani, Pray for India. Our Lady of Health Velankani. Pray for the peace in the world. Now the car will be blessed. இப்பொழுது ஆரோக்கிய அன்னையின் திருத்தேர் புனிதம் செய்யப்படுகிறது.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. இறைவா, புனித ஆரோக்கிய அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசீர்வதியும். இந்த திருத்தேர் பவனி வரும் கடைத்தரு, கடற்கரை சாலை, வீதிகள் அனைத்திலும் இறையாற்றல் செயல்படுவதாக. இத்தேரினை காணும் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்களில் உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. புனித ஆரோக்கிய அன்னை உம்மிடம் பரிந்து பேசி எங்கள் வீட்டுக்கு வேண்டிய ஒற்றுமை, சமாதானம், எங்கள் நாட்டுக்கு வேண்டிய வளமை, மகிழ்ச்சி, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான அருள், பொருள், நீடி ஆயுள் ஆகியவற்றை உம்மிடமிருந்து பெற்றுத் தருவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களது வலது கரங்களை உயர்த்தி உங்களது குரலொலி விண்ணை தொட அனைவரும் சத்தமாக சொல்லுங்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க, ஆவே மரியா, ஆவே மரியா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்னை மரிமே, அன்னை மரிமே, கண்ணல் சுவைத்தேனமுதே, கன்னி மரியாயே, கன்னி மரியாயே, வண்ண வண்ணலி மலர் அன்னை மரிமே, அன்னை மரிமே, கண்ணல் பூவைத்தே நம்முதே, கன்னி மரியாயே, கன்னி மரியாயே, வண்ண வண்ணலி மலர் அன்னை மரிமே, அன்னை மரிமே. தன்னை இந்த புவி தெளித்த சர்வபர தேவன் உன்னை, தன்னை இந்த புவி தெளித்த சர்வபர தேவன் உன்னை, தாயாக ஆசி தந்தான் தான் பிறக்கும் முன்னே, தாயாக ஆசி தந்தான் தான் பிறக்கும் முன்னே, வண்ண வண்ணலி மலர் அன்னை மரிமே, அன்னை மரிமே. அள்ள அள்ள குறையாத ஆழியம்மா உங்கள் உள்ளம், அள்ள அள்ள குறையாத ஆழியம்மா உங்கள் உள்ளம், வெள்ளத்தமிழ்
லீலி மலர் அன்னை மரினி அன்னை மரினி கண்ணல் துவைத்தே நம்முதே கன்னி மரியாயே கன்னி மரியாயே வண்ண வண்ண லீலி மலர். ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழா 4வது நாள் 3வது நாள் நவநாளை நாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நவநாளின் இறுதி நிகழ்வாக அன்னையின் தேர்ப்பவனியானது அழகாக தொடங்கி கடற்கரை சாலை வழியாக ஆரிய நாட்டு தெரு வழியாக ஆலயத்தை வந்தடையும். இன்றும் 5 தேர்கள் அழகாக போகிறது. இந்த நாளிலே கன்னி மரியா வல்லமையுள்ளவர், வெர்ஜின் மோஸ்ட் பவர்ஃபுல் என்ற மைய கருத்திலே நம்முடைய வழிபாடுகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றன. அன்னை மரியாள் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்று உங்களுக்கு தெரியும். 1000 பக்தர்கள் வேளாங்கண்ணியில் கூடுவது அந்த வல்லமையினுடைய சாட்சிகள். வேளாங்கண்ணி திருத்தலம், அன்னையின் திருத்தலங்கள், அன்னையின் ஆலயங்கள் எல்லாம் மக்கள் வெள்ளத்தில் கூடுவது அன்னை மரியாளின் வல்லமையுள்ள பரிந்துரையின் நன்மைகள். நாம் பார்க்கிறோம், மக்கள் வெள்ளத்திலே மிக்கேல் வானதூதரும் புனித செபஸ்தியாரும் புனித பதுவையந்தோணியாரும் கனவின் புனித சூசையப்பரும் அதுபோல நம்முடைய ஆரோக்கிய அன்னை வேளாங்கண்ணி தாயும் பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பவனியிலே பக்தியோடு நாம் பங்கெடுத்து உங்களுக்கு வழங்கப்படுகின்ற தியான சிந்தனைகளை தெரிந்து அன்னையை புகழ்ந்து பாடி இந்த திருப்பவனியை தேர்ப்பவனியை சிறப்பிப்போம். நமது ஆரோக்கிய அன்னை வல்லமையின் தாயாக இருக்கின்றார். ஆண்டவருக்கு தன்னை முழுவதுமாக கொடுத்ததன் வாயிலாக, இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் வாயிலாக இந்த தாய் இன்று வல்லமையுள்ள தாயாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, வேளாங்கண்ணிக்கு மக்கள் ஆயிரக்கணக்காக, லட்சக்கணக்காக, கோடிக்கணக்கான மக்கள் வந்து செல்லுவதன் நோக்கம் இந்த தாயிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், வல்லமையான தாயாக இவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்று ஊடகத்தின் வாயிலாக எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இந்த திருத்தேர் பவனியை பார்த்து அன்னையினுடைய திருமுகத்தை தரிசித்து அன்னையினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்களே. இது இந்த தாய் வல்லமையின் தாய் என்பதற்கு சான்றாக இருக்கின்றது. கடவுள் இந்த தாயை தேர்ந்தெடுத்து பாவ மாசு இல்லாமல் இந்த உலகத்திலே இவரை கொண்டு வந்து சேர்த்தார். காரணம், கடவுளுடைய திட்டம் நன்றாக தெளிவாக இருந்தது. இவர் கடவுளுடைய சிறந்த ஒரு வாய்க்காலாக விளங்கி இன்று நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பை கொடுக்கிற தாயாக, புது வாழ்வை கொடுக்கிற தாயாக, தனிப்பட்ட விதத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாயாக இன்று இந்த அன்னை இருக்கிறார் என்றால் நமக்கு கிடைத்த வரம் அது. நமக்கு கிடைத்த பொக்கிஷம் இந்த தாய். கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த தாய். எனவே தான் வல்லமையான இந்த தாயை இன்று நாம் அனைவரும் தரிசித்து கொண்டிருக்கின்றோம். அவரோடு இந்த திருத்தேர் பவனியிலே பங்கெடுத்து அன்னையோடு நாமும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை இந்த அன்னையிடம் ஒப்படைப்போம். நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் இந்த அன்னையிடம் ஒப்படைப்போம். நம்மோடு இந்த அன்னை தொடர்ந்து நம் வாழ்வில் முழுவதும் பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த அன்னையிடம் ஜெபித்தவர்களாக இந்த திருத்தேர் பவனியிலே நாம் பங்கெடுப்போம்.
அகிலம் போற்றும் மாமரியே, எங்கள் தாயே, அருள் நிறைந்த மாமரியே. அகிலம் போற்றும் மாமரியே, எங்கள் தாய்மரியே, அருள் நிறைந்த மாமரியே, எங்கள் தாய்மரியே. அகிலம் போற்றும் மாமரியே, எங்கள் தாய்மரியே, அருள் நிறைந்த மாமரியே, எங்கள் தாய்மரியே. அம்மா 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 அகிலம் போற்றும் மாமரியே, எங்கள் தாய்மரியே, அருள் நிறைந்த மாமரியே, எங்கள் தாய்மரியே. அகிலம் போற்றும் மாமரியே, எங்கள் தாய்மரியே, அருள் நிறைந்த மாமரியே, எங்கள் தாய்மரியே. Dear devotees of our Blessed Mother, Our Lady of Velankanni, we are in the third day of the novena of our Blessed Mother's Nativity. Our Blessed Mother is Virgin Most Powerful is the theme for our reflection today. Mary is not only God's beloved one, she is also His plenipotentiary. That is to say, she is an ambassador with full power. God has entrusted her with all the interest of His divine providence, of His mercy and His justice. Hence, today we proclaim Mary's unique power of intercession. This is a title which should fill our hearts with confidence. We know Mary is stainless, lovely, all fair, all loving. But if we were not as powerful as she is lovely and lovable, we could not repose full confidence in her. And thus this glorious title comes to remind us of the power of the Queen of heaven and earth, Our Lady of Velankanni. What is power? It is about to do great things, to overcome enemies, to come off triumphant in spite of all obstacles, to carry through our wishes to a successful
issue. How does Mary exercise this wonderful power of hers? Mary, above all others, most perfectly fulfilled all the precepts of his divine Son Jesus. Now, one day, we find that he gave a little discourse on the very subject that is now occupying us, the use of power. He said, "You know that the princes of Gentiles lord it over them, and they that are greater exercise power upon them. It shall not be so among you, but whoever will be the greater among you, let him be your minister, and he that will be first among you shall be your servant." No one ever fulfilled this precept so perfectly as our Blessed Mother, Our Lady of Valangani. That is how she shows her power, by helping everyone, by being everyone's helpmate, servant, as well as queen. Mary's power to help us lies above all in her intercession. Her prayers are not the supplications of a servant, but the commands of a queen. Jesus chose to be subject to her, to his mother as her son on earth. And even now in heaven, he has not laid aside his filial reverence for her. She is for all eternity God's mother. But besides this, she has been crowned by him as the Queen of heaven and earth, a dignity far above that of any other creature. All are her subjects in heaven and on earth. What then can we fear? What can we not do and obtain? What can cast us down? When we have our side an advocate so powerful as Mary, our tender mother. Mary's powerful prayer is, have you ever stopped to think how powerful Mary's prayer are with God? She can obtain anything from him, anything that is within God's power to grant. This should exaggerate it. Not in the least. I repeat it. Mary can obtain anything for her children from God. First of all, let it be made clear that this does not cast any shadow on God's infinite power and grandeur. When we say that Mary is all-powerful in her intercession, we do not mean that she is independent or even equal to God. This would be blasphemy. When God is raised Mary to the highest dignity in her empire, her divine motherhood, he did not diminish his own glory in the least. Quite the contrary, God's glory shines forth in his saints more intimately, intensively through Our Lady of Valangani in the shrine of Valangani. King Solomon lost nothing of his absolute power for having his own mother, Bathsheba, sit at his right and for asking her his associate in his kingdom. This noble gesture only added to the glory that has immortalized him in the eyes of man. Now this is truer still of the sovereign grandeur of Christ with respect to Mary, whom he has endowed with such power of intercession. Let us implore the intercession of our Blessed Mother, Our Lady of Valangani, in the car procession, and she is willing and she wants all of us to be healthy and hale with all peace and love. Let's hear the song and meditate in the procession.
வல்லமையான தாய் மரியா. எப்படி இவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார்? இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். கானாவூர் திருமணத்திலே ஒரு புதுமை நிகழுகிறது. இந்த தாய் வல்லமையின் தாயாக இருக்கிறார் என்பதனுடைய 3 காரணங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல் காரணம், ஆண்டவர் இயேசுவை புதுமை நிகழ்த்துவதற்காக இவர் வரவேற்கின்றார். பவுலடியார் மிகவும் அழகாக சொல்லுவார், எனக்கு வலுவூட்டுகிறவருடைய துணையை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும் என்று சொல்லுவார். அப்படித்தான் தன் மகனை அழைத்ததன் வாயிலாக ஒரு மாபெரும் புதுமையை அவர் நிகழ்த்தி காட்டுகிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் புதுமை நிகழ வேண்டுமா? அதிசயம் நிகழ வேண்டுமா? அற்புதம் நிகழ வேண்டுமா? விடுதலை வேண்டுமா? நாம் செய்ய வேண்டியது இந்த அன்னை இன்று நமக்கு கற்றுத்தருகின்ற முதல் பாடம், ஆண்டவர் இயேசுவை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக அழைக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு நமக்குள் வந்துவிட்டார், நம்மோடு இருந்து விட்டார் என்றால் பெரிய அற்புதங்கள் நிகழும் என்பதை கானாவூர் திருமணத்தின் வழியாக அன்னை நமக்கு கற்றுத்தருகிறார். இரண்டாவதாக, அந்த அன்னை அறிவுறுத்துகிறார்கள், தன் மகனிடம் இந்த புதுமையை செய்யும் என்று சொல்லி அறிவுறுத்துகிற பொழுது அங்கு ஒரு மாபெரும் புதுமை நிகழுகிறது. எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று ஆண்டவர் இயேசு சொன்னாலும் தன் அன்னை தன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை, தன் மீது கொண்டிருக்கிற பாசம், விடாப்பிடியான ஒரு மனநிலை, இதை கண்டு அற்புதம் செய்கிறார் ஆண்டவர் இயேசு. பிரியமானவர்களே, மூன்றாவதாக இந்த அன்னை ஒரு பெரிய அற்புதம் நடப்பதற்கு ஒரு வாய்க்காலாக விளங்குகிறார், காரணமாக விளங்குகிறார். இந்த அன்னை இன்று நமக்கு கற்றுத்தருகிற இந்த பாடம், நாம் பிறருடைய வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு நன்மை நடப்பதற்கு, நல்ல காரியங்கள் நடப்பதற்கு ஒரு வாய்க்காலாக இருக்கிறோம் என்ற ஒரு சிந்தனையை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த 3 சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்தில் இருத்தி, சாதாரண பெண்மணியான மரியா ஆண்டவர் இயேசுவை சுமந்ததால் ஆண்டவருடைய ஆலயமாக அவர் மாறினார், வல்லமை உள்ளவராக மாறினார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வல்லமையின் தாயைத்தான் இன்று நாம் தியானித்து கொண்டும், உள்ளத்திலே சுமந்து கொண்டும், தோள்களிலே சுமந்து கொண்டும் இதோ இந்த திருத்தேர் பவனியிலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த அன்னையிடத்தில் கேட்போம், அன்னையே, எங்கள் வாழ்க்கை முழுவதையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே எல்லா சோதனைகள், வேதனைகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் வாழ்வை மாற்றும், எங்கள் வாழ்க்கையிலே புதுமை நிகழட்டும், எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழட்டும், எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழட்டும் என்று சொல்லி இந்த அன்னை வழியாக தொடர்ந்து இந்த பவனியிலே பயணித்தவர்களாக ஆண்டவரிடத்திலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம். மரியே நீ வாழ்க, மரியே நீ வாழ்க, அருள் நிறைந்த மரியே நீ எந்நாளும் வாழ்க. மரியே நீ வாழ்க, மரியே நீ வாழ்க, இயேசுவையே பெற்றெடுத்த தாயே நீ வாழ்க. வாழ்க வாழ்க தாயே, வாழ்க வாழ்க நீயே, வாழ்க வாழ்க தாய் மரியே நீ. வாழ்க வாழ்க தாயே, வாழ்க வாழ்க நீயே, வாழ்க வாழ்க தாய் மரியே நீ. மரியே நீ வாழ்க, மரியே நீ வாழ்க, அருள் நிறைந்த மரியே நீ எந்நாளும் வாழ்க. தந்தானா தானா, தந்தனா தந்தனா, தந்தானா தானா, தந்தனா தந்தனா, தந்தனா.
சிலுவையின் அடியினிலே எங்களின் தாயானீர், சிலுவையின் அடியினிலே எங்களின் தாயானே. உம்மை வாழ்த்தி போற்றுகிறோம் தாயே, எங்களை என்றும் காத்திடுவாய் நீயே. உம்மை வாழ்த்தி போற்றுகிறோம் தாயே, எங்களை என்றும் காத்திடுவாய் நீயே. வாழ்க வாழ்க தாயே, வாழ்க வாழ்க நீயே, வாழ்க வாழ்க தாய்மரியே நீ. வாழ்க வாழ்க தாயே, வாழ்க வாழ்க நீயே, வாழ்க வாழ்க தாய்மரியே நீ. மரியே நீ வாழ்க, மரியே நீ வாழ்க, அருள் நிறைந்த மரியே நீ எந்நாளும் வாழ்க. மரியே நீ வாழ்க, மரியே நீ வாழ்க, இயேசுவையே பெற்றெடுத்த தாயே நீ வாழ்க. Dear devotees of Our Lady of Valangani, I know you are deeply involved, imploring the intercessory power of our Blessed Mother, Our Lady of Valangani. If asked to describe the Blessed Virgin Mary, which adjectives would you use? The list would quietly include words such as gentle, sweet, humble, tender. Since this is how most hymns and Sacred Heart devotional prayers portray Mary. But today, on the third day of novena of our good earth, Our Lady of Valangani, the theme for our reflection is Mary, Virgin most powerful. Yes, the God bearer is all these things, but she is also courageous, strong, mighty, powerful. Does this sound strange? Then read on. Listen. Mary's strength in the scripture. The Bible does portray Mary's love, humility, and silent contemplation. In Luke's Gospel, 1st chapter, verse 38, 2nd chapter, verse 19. The traits often held up for imitation by the faithful. But her strength, though equally evident in the Gospels, receives little or no attention from the commentators. Miriam of Nazareth is a strong woman who, at the risk of her reputation, chooses to bear the Messiah before her marriage with Joseph, her most chaste spouse. She brings about the first miracle of Jesus' public ministry, which we see in John's Gospel, 2nd chapter. Accompanies her son to his death bravely, standing at the foot of the cross, which we see in John's Gospel, chapter 19. See whom the litany of Loreto invokes as the Queen of Prophets, reveals herself to be the prophetess par excellence. When she intones her God-breathed Magnificat. God has shown the strength of his arm and scattered the proud in their conceit. He has blessed and exalted the lonely. He has satisfied the hungry with good things and sent the rich away empty, which we see in Luke's Gospel, 1st chapter, in the Magnificat. So, my dear sisters and brothers, devotees of Our Lady of Valangani, Our Lady has received all the power from her beloved Son Jesus. She is endowed with the power and blessings to care for her beloved children. தேர்பவனியின் இறுதிக்கு வந்திருக்கிற நாம் அன்னை ஆரோக்கிய தாயின் பரிந்துரையையும், கனவின் புனித சூசையப்பருடைய பரிந்துரையையும், புனித பதுவை அந்தோணியாருடைய பரிந்துரையையும், புனித செபஸ்தியாருடைய பரிந்துரையையும், மிக்கேல் வானதூதர் அதிதூதரின் பரிந்துரையையும் வேண்டி ஜெபிப்போம். என்றும் கன்னியும் வல்லமையுள்ள கன்னியுமான ஆரோக்கிய அன்னை நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக. திருவிழா நாட்களில் வேலை நகரை நோக்கி உங்கள் வேண்டும் வரங்களை ஏறிடுங்கள். இறைவன் உங்களை அபரிவிதமாய் ஆசிர்வதிப்பாராக.
வீற்றிருக்கும் ஆரோக்கிய தாயே, விண்மீனை சூடி நிற்கும் விமலனின் தாயே, வேளை நகரில் வீற்றிருக்கும் ஆரோக்கியத் தாயே, விண்மீனை சூடி நிற்கும் விமலனின் தாயே. உமது அற்புதம் கண்டோ, உமது அன்பினில் திளைத்தோ, உமது அற்புதம் கண்டோம், உமது அன்பினில் திளைத்தோம். எமது நாயினிக்க நன்றி கூறுகின்றோம். எமது நாயினிக்கு நன்றி கூறுகின்றோம். வாழ்க 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 தாயே நீ வாழ்க, வாழ்க 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 மரியே நீ வாழ்க, வேளை நகரில் வீற்றிருக்கும் ஆரோ அன்பார்ந்தவர்களே, அன்னையினுடைய திரு தேரானது மிகவும் விமரிசையாக வலம் வந்து இன்றைய நாள் திருத்தேர் பவனி நிறைவடைந்திருக்கிறது. இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அன்னை கன்னிமரியாவுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆவே மரியா, மரியே வாழ்க. இயலாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம். குட் நைட். நீ